நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாட்டில் கிளியை வைத்து ஜோதிடம் பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஜோதிடர்கள் வேளாங்கண்ணியில் சீமை எலி பறவைகளை வைத்து ஜோதிடம் பார்க்கும் முறையை கையாண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் கிளி ஜோதிடம் பார்ப்பது என்பது அதிக அளவில் இருந்து வந்தது. பெரும்பாலும் கோவில்களுக்கு வெளியே வைக்கப்படும் இந்த கிளி ஜோதிடங்களை மக்கள் நம்பிக்கையுடன் சென்று ஜோதிடம் பார்த்து வந்தனர். இந்நிலையில் இந்த கிளி ஜோதிடத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜோதிடர்கள் தற்போது தங்கள் ஜோதிட முறையில் மாற்றம் செய்து கிளிக்கு பதிலாக சீமை எலி மற்றும் கண்ணூர் பைனாப்பிள் குருவி, காற்றிலி கொண்டை குருவி வைத்து ஜோதிடம் செய்ய ஆரம்பித்துள்ளனர். முதலில் கிளிகளுக்கு பயிற்சி அளித்து ஜோதிடம் செய்தது போல் தற்போது ஜோதிடர்கள் கிளி என்னும் வகையான எலிக்கு தங்களுக்கு விருப்பப்பட்ட பெயரை வைத்து பயிற்சி அளித்து ஜோதிடம் பார்க்க வைக்கின்றனர். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதிக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் சீமையிலை மற்றும் பறவைகளை வைத்து ஜாதகம் பார்த்து வருகின்றனர். இருந்த போதிலும் கிளி ஜோசியம் போல் இல்லாமல் இதனை மக்கள் ஆர்வத்துடன் ஜாதகம் பார்க்க வருவதில்லை எனவும், இதனால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் வனத்துறையினர் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் ஆர்வமாக வர்றாங்களா? எப்படி இருக்காங்க? ஏதோ ஒன்று வருது. முன்னாடி மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை எளிய வச்சு ஒன்று பார்க்குறாங்க. கிட்ட இருந்தால் சொல்லி பார்ப்போம், ஏதோ உட்கார வேண்டியதான். எனவே தமிழக அரசு கிளி ஜோசியம் பார்க்க அனுமதி அளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.